இன்றைய வேதவசனம் மார்ச் நாள் 18. வேதத்துல ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்னன்னா, நான் உன் கூடயே இருக்கேன், நீ போகிற எல்லா இடத்துலயும் உன்னை காத்து வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் வேதத்திலையும் ஆபிரகாம அவரோட சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் கிளம்ப சொன்னாங்க. அவரும் எந்த குவெஸ்டனும் கேட்கல. ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பினாரு. ஆண்டவர் அவரோட இருந்து அவரை காத்து கொண்டு அவரை வழி நடத்தினாங்க. அப்போ ஆபிரகாம் எந்த நம்பிக்கையில சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கிளம்பினாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் ஆண்டவர் மேல வச்சிருந்த நிலையான நம்பிக்கையும் உறுதியா ஆண்டவரை அவர் பற்றி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையா தான் இருக்கு. ஸோ அப்போ ஆண்டவர் நம்மளோட இருக்காங்க, நம்மளை காத்து கொள்றாங்க அப்படின்னா அதை அறிந்து கொள்றதுக்கே நமக்கு ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை இருக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்க ஆண்டவரை முழுமையா நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. நம்மளோட வாழ்க்கையை நம்ம கையில வச்சிட்டு இருக்கோமா, இல்லைன்னா ஆண்டவர் கையில கொடுத்துட்டு நம்ம ஆண்டவரை முழுமையா நம்புறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஸோ நம்ம ஆண்டவரை முழுமையா நம்பி ஆண்டவர் மேல நம்மளோட தைரியத்தை வைக்கும் போது ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்ம போற எல்லா வழியும் காத்து ஆண்டவர் ப்ராப்பரான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதனால இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க நம்பிக்கையற்றவர்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கையை வைங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உங்களோட இருந்து உங்களை காத்து வழி நடத்துவாங்க. Thank you. Have a beautiful day.